ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கும் இன்றைக்கி 2வது நாள் இஃப்தார் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. போன இஃப்தார் கொஞ்சம் சொதப்பிருச்சு. சரி, இன்றைக்கி நல்லா செய்யலான்ட்டு ஃபஸ்ட்டு சர்பத்துலேருந்தே ஆரம்பித்தாச்சு. இப்போ சர்பத்து போட போகிறேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 மணி போல் அசர் தொழுது முடித்தோடனே சர்பத்து போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நமக்கு குடிக்கும் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இஃப்தாருக்கு டெய்லி சர்பத்து தாங்க. சர்பத்தில் நாளே இருக்குது. சரி, 30 நோம்புக்கும் சரி எங்கள் வீட்டில் நாங்கள் டெய்லி சர்பத்து செய்வோம். ஃபஸ்ட்டு சர்பத்து செஞ்சு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன். இப்போ நான் தேவையாக பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக சர்பத்து தேவையாக தண்ணி ஊற்றிக்கலாம். சர்பத்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா அண்டா பாவு செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நேற்றே வசூல் பார்த்து அண்டா பாவு கேட்டாங்க. சரி, நாளைக்கு செய்யலான்னு இருந்தேன்னா சரி இன்னைக்கு செய்ய போகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கூல் காஃபி செய்ய போகிறோம். அதுக்கு லைட்டாக பாலை சூடு பண்ணிக்கிறேன். பால் பொதுவாக பச்சை பால் ஊற்றி தான் கூல் காஃபி செய்வாங்க. எனக்கு பச்சை பால் ஊற்றி செய்கிறது எனக்கு அவ்வளோ இஷ்டம் இருக்கிறதுனால இப்போ நான் லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன். பாலை சூடு பண்ணி அதை கூல் பண்ணிட்டு நம்ம காஃபி செய்ய போகிறோம். ஓகேங்களா? இப்போ முட்டை வேகட்டும், நீங்கள் பால் லைட்டாக காயட்டும். நம்ம ஃபஸ்ட்டு கூல் காஃபி ரெடி பண்ணி உள்ளே வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம அண்டா பாவு செய்ய ரெடி பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா கூல் காஃபி செய்யறதுக்கு நான் ஒரு காஃபி தூள் எடுத்திருக்கேன். சன்ரைஸ் எடுத்திருக்கேன். நான் இது கொஞ்சம் அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். ஜூஸ் சாரில் இப்போ கலக்கி வச்சு காஃபி ஊற்றிக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். அசருக்கு பாங்ஸ் போயிட்டாங்க. நமாஸ் படிக்கணும். காபி பவுடர் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சு பாருங்க. இது கூட சாக்லேட் சிரப் ஊற்றிக்கலாம். நான் லாஸ்ட்டாக கிளாஸில் ஊற்றுவேன். நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் சேர்த்துக்கிற போகிறேன். சரிங்களா? போட்டு 2 சுற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பச்சை பால் தான் ஊற்றணும். நான் லைட்டாக வெது வெதுப்பாக காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாலை ஊற்றிக்கிற போகிறேன். சரி, இப்போ நான் குட்டி கிளாஸ் ஊற்றி வச்சிருந்தேன். இது அப்படியே சேர்க்க பாருங்க. அது முழு ஐஸ்கிரீம் பாருங்க. உடையும் சூப்பராக கூல் காஃபி ரெடி ஆகிட்டு பாருங்க. இது அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம நோம்பு திறக்கும்போது எடுத்து குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். அப்போ பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். என்ன பஜ்ஜி போடணும்னா, நான் என் பசங்களுக்கு வெங்காய பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும். வெங்காயமும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு போடலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் தான் போட போகிறேன். அதனால் கொஞ்சம் மாவு செஞ்சுருக்கேன். கடையில் ஒரு வாடகை வாங்கியாச்சு. இதை போட்டு எடுத்து வச்சிடலாம். டைமராக ஆச்சா வாங்கிக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக நான் ஸ்பேஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். போதும், நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இந்த வெங்காய பஜ்ஜியில் போடணுமா காணாது. இப்போ நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். நல்லா டிப் பண்ணிட்டு போட்டு வச்சுக்கலாம். டைம் ஆச்சு. அண்டா பாவரை செய்யணுமா? டைம் ஆச்சு. செஞ்சு எடுத்துட்டு அண்டா பாவு செய்யணும். பஜ்ஜி வெங்காய பஜ்ஜியும் கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அண்டா பாவு செய்யலாம். அண்டா பாவுக்கு முட்டை வேக வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? அதை 2 கட் பண்ணி ஃபஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. டைம் ஆயிடுச்சுங்க. நீ எல்லாம் ரெடி பண்ண கரெக்டாக வந்துடும். நேற்று மாதிரி அவசரம் இல்லாமல் நீங்கள் பொறுமையாக போய் நோம்பு திறக்கணும்னு நினச்சிட்ருக்கோம். பார்க்கலாம். தவா காய வச்சுருக்கேன். கொஞ்சம் மாறி ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம இந்த முட்டையை லைட்டாக போட்டு எடுத்துக்கலாம்.
இது சாப்பிட்ட மாக்கம் அப்படியே டேஸ்ட் மாக்கலாம், அப்படியே ஒட்டிக்கிறங்க. திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடணும் தோணும், அப்படி இருக்கும். இந்த பண்ணு வாங்கி வச்சிருக்கேன். கரெக்டு கொடுக்குங்க. நம்ம எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு நான் அங்கே போய் அசம்பிள் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில். வெங்காயத்தை வந்து ரவுண்டு தான் கட் பண்ணி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அங்கே முட்டை ரெடி ஆயிடுச்சு. வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா உதவி எடுத்து வச்சுட்டோம் பாருங்க. ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ தக்காளி வந்து அதே மாதிரியே, எங்கள் வீட்டில் பசங்க தக்காளி அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. அங்கே ஒரே ஒரு தக்காளி பிடிக்கும். தக்காளி வந்து பசங்க இறந்துல சாப்பிடவே மாட்டாங்க. அது ரொம்ப பழமாகிடுச்சு, அங்கே அறுக்க கூட மாட்டாங்க. தக்காளி போதும், ஏன்னா அங்கே ஒரு தக்காளி வைக்க போகிறோன்னா தக்காளி போதும். இப்போ இதில் வந்து இது மிளகுத்தூள் நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன், அது மேலே தூவியெல்லாம் நல்லாயிருக்கும். இது கூட வந்து லெமன் வந்து புழிஞ்சு விட்டுருலாம். இதுதான் டேஸ்ட்டு. இந்த லெமனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு சாப்பிடும் நல்லா புளிப்பு நல்லா இருக்கும். அப்படிங்களா, ஓரமாக எடுத்து வச்சுருவோம். அதை அப்படி தக்காளியும் இப்படி ஓரமாக எடுத்து வச்சுருவோம். இது வந்து தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம அங்கே போய் அசம்பிள் பண்ணிக்கிற போகிறோம். இப்படி தான் ரெடி ஆயிடுச்சுங்க. போய் நம்ம போய் எல்லாம் ரெடி பண்ணி உட்கார்ற வேலை தான் இருக்குது. டைம் ஆக போகுது. லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க பண்ணலாம். லைட்டாக வந்து ஆயிலில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படி சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி எடுத்துட்டு கரட்டி விட்டுக்கலாம். அதில் ஆயில் இருக்குது, நம்ம கொஞ்சம் அதை விட்டு ஆயில் ஊற்றி பரட்டி விட்டுக்கலாம். சூடு பண்ணிக்கலாம். பிளேட் எடுத்து வச்சிடலாம் பண்ண. ஆனால் இந்த பண்ணு வந்து அங்கே வைக்க மாட்டாங்க. இந்த பாவு பாஜிக்குள்ள பண்ணு வைப்பாங்க. இங்கே வந்து இந்த பண்ணு தான் கிடச்சிது. நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ பண்ணு எடுத்து ரெண்டாக கீறி அப்படி கட் பண்ணிடலாம். வெங்காயம் வச்சுக்கலாம். இப்போ கூல் காஃபி ரெடி பண்ணிடலாம். நம்ம இது சாக்லேட் சிரப்பு வந்து அப்படியே லைட்டாக ஊற்றலாம். சரிங்களா, ஊற்றிட்டு நான் அப்படியே ஊற்றலாம். நீங்கள் ஐஸ்கிரீம் வேணால் ஐஸ்கிரீம் போட்டுக்கோங்க. நான் அவ்வளோதான். கூல் காஃபி சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. நீ மேலே வந்து ஐஸ்கிரீம் போட்டுக்கோங்க. நான் ஐஸ்கிரீம் அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. அப்படின்னா இந்த தடவை சூப்பராக இருக்கும். இன்னைக்கு எங்கள் வீட்டில் இஃப்தாருக்கு என்ன ரெசிபின்னா அண்டா பாவு, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, பருப்பு வடை. இது வந்து எங்கள் பள்ளிவாசல் அரிசி கஞ்சி, சர்பத்து, கூல் காஃபி ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. ஜில்லு கூட நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இன்றைக்கி தாங்க எங்கள் வீட்டில் இஃப்தார் ரெசிபி. அடுத்து நாளைக்கு என்ன ரெசிபிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஹாய்.
அவ்வளோதாங்க ஃபேமிலியோட உட்காந்து நோம்பு திறந்தாச்சுங்க. இன்றைக்கி இஃப்தாரோட ரெசிபி சூப்பராக அமைஞ்சிருந்தது. இதே மாதிரி நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நோம்பு வைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்த மக்கள் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பொதுவாகவே நம்மளுக்கே ஒரு ஆவலாக இருக்கும் நோம்பு திறக்கும் போது. அது மாதிரி தான் பசங்களுக்கு பிடிச்சி செஞ்சு கொடுத்தமாக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.